பிரைஸ் த லார்ட். இன்றைக்கான வசனம், ஆனாலும் அவனை சத்துருவாக எண்ணாமல் சகோதரனாக எண்ணி அவனுக்கு புத்தி சொல்லுங்கள் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. யார சத்துருவா எண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, இதுக்கு முந்தைய வசனத்த பார்த்தீங்க அப்படின்னா, மேலும் இந்த நிருபத்தில் சொல்லிய எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமற் போனால் அவனைக் குறித்துக் கொண்டு அவன் வெட்கப்படும்படிக்கு அவனுடனே கலவாதிருங்கள். அவங்க கூட கலக்கக்கூடாது. வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள், முரட்டாட்டமாய் நடக்கிறவர்களுக்கு கூட நாம உடன் பங்காளர்களாய் இருக்கக்கூடாது, கலவக்கூடாது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா, அவங்கள சத்துருவா எண்ணாம சகோதரரா எண்ணி புத்தி சொல்லுங்க. காரணம், அவங்க வசனத்துக்கு கீழ்ப்படியல. வசனத்த ஏற்றுக்கொள்ளல. வசனத்தின்படி நடக்கல அப்படின்னு இங்க பவுல் சொல்றார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில நெறைய பேர கடந்து வந்துட்டுருக்கோம். ஒரு சிலர் ஆவிக்குரிய சபைக்கு போறாங்க. அப்படி இருந்தும் வசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களா இருக்கிறாங்க. வசனத்தை கைக்கொள்ளாதவர்களா இருக்கிறாங்க. மெயின்லி சர்ச்சில் போறவங்களும் இருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு சபைகள்ல போறவங்களும் இருக்கிறாங்க, பார்க்குறோம். அப்போ நமக்கு அத பார்க்கும்போது எப்படி இருக்கும்? உண்மையா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு, ஆண்டவருடைய நடத்துதலின்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு, ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு, ஆண்டவரை அதிகமாய் அறிகிறவர்களுக்கு பார்த்தா கோபம் வரும். பெற்றோர்கள் சொல்லுவாங்கள்ல பிள்ளைகள பார்த்து, "இது எங்க உருப்பட போகுது? இது ஒரு காலமும் உருப்படாது. இது ஒண்ணுத்துக்கும் உதவாது." அப்படின்ற முடிவு கட்டிருவாங்க. அந்த மாதிரி எண்ணம் நமக்கு வரக்கூடாது. ஆனா வரும். இதெல்லாம் எங்க தேறப்போது? இது எந்த விதத்திலயும் தேறாது. இது எந்த நேரம் பார்த்தாலும் சர்ச்சுக்கு வெளியிலே உட்காந்துருக்கு. யூத்துக்கு கலந்துக்க மாட்டேங்குது. எந்த ஒரு சர்ச்சு ஆக்டிவிட்டீஸ்லயும் கலந்துக்க மாட்டேங்குது. ஏதோ வருது, போகுது. இதெல்லாம் ஒண்ணும் தேறாது. இது பரலோகத்துக்கு போகாது. இது கண்டிப்பா நரகத்துக்கு தான் போகும். இப்படி பலவிதமான கோபங்கள் நமக்குள்ள வரும். வரணும். இப்ப ஜென்ரலா நாட்டுல நடக்கக்கூடிய அக்கிரமங்கள பார்த்து கோவம் வருதா இல்லையா? வரணும். அதுபோல இதுலயும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலயும் வரணும். ஆனாலும் இப்படி கோவப்பட்டு எல்லாம் பண்ணி, அவங்கள ஒதுக்கி வச்சிடாதீங்க அப்படின்றாரு. விலகி இருங்க. நீங்க பாவத்தோட போய் கலவ வேண்டாம். முரட்டாட்டத்தோட போய் கலவ வேண்டாம். அவங்க சர்ச்சுக்கு வெளில இருக்காங்கன்னா, நீங்களும் போய் அவங்களுக்கு உதவி சர்ச்சுக்கு வெளியில இருக்காதீங்க. அந்த மாதிரி நீங்க கலவ வேண்டாம். ஆனா, அவங்கள அப்படியே விட்டுறாதீங்க. அவங்களுக்குள்ள ஆத்துமா இருக்கு. அத மறந்துறாதீங்க. அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? புத்தி சொல்லுங்க. சகோதரரா எண்ணி புத்தி சொல்லுங்க. அப்படின்னு இங்க சொல்றாரு. சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால், ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். ஆனா நாம என்ன பண்ணிடுறோம்? சாந்த குணமுள்ளவர்களா இல்லாம சீறி பாஞ்சிடுறோம். அதனால அவங்கள சீர்பொருந்த பண்ண முடியல. ஏன்னா, நாமும் மனிதர்கள் தானே! அதனால அத நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனா, அவங்க நிலைப்பாட்டிற்கு போயி அத நம்ம யோசிச்சோம்னா, ஒருவேள நம்ம அத ஏற்றுக்கொள்ள முடியுமான்னு தெரியல. அந்த பலன கர்த்தரிடத்துல தான் நம்ம கேட்கணும். ஆனா, அந்த ஒரு ஆதங்கமும், அந்த ஒரு வேதனையும் மனதுல இருக்கத்தான் செய்யும்.
ஆனா, அவங்கள சமாதானத்தோட பொருந்த பண்ணுங்க. முதல்ல அவங்க இடத்துக்கு போங்க. அவங்க இடத்துக்குன்னா, அவங்க நிலைப்பாட்டிற்கு போங்க. அவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க? எதனால அவங்க ஒரு முரட்டாட்டமா இருக்கிறாங்க? எதனால அவங்க ஆண்டவரிடத்துல ஒரு ஐக்கியப்படல? எதனால ஆண்டவர விட்டு அவங்க தூரமா இருக்கிறாங்க? அப்படிங்கிறத முதல்ல நீங்க கண்டுபிடிங்க. அது கண்டுபிடிக்கணும்னா, அவங்க ஸ்டேஜ்ல நீங்க பார்க்கணும். அவங்க எப்படி பைபிள் வாசிக்கிறாங்க? அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்குது? அவங்களுடைய அன்றாட நிகழ்வுகள் என்ன? அவங்களுடைய பின்புலம் என்ன? அவங்க எப்படி வளர்க்கப்பட்டிருக்கிறாங்க? எப்படி போதிக்கப்பட்டிருக்கிறாங்க? இவ்வளோ விஷயங்கள் ஆராய வேண்டியிருக்கு. அதனால எடுத்தோம், கவுத்தோம்ன்னு முடிவு எடுக்காதீங்க. ஆவிக்குரியவர்கள் முதல்ல சாந்த குணம் வேணும் அப்படின்னு. அங்க நம்ம தவறிடுறோம்னு தான் நெனைக்கிறேன். சாந்தமா அவங்கள சீர்பொருந்த பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. அதான் நம்ம முதல்ல பார்த்தோம்ல. சாந்தம் அ சீர்பொருந்த பண்றேன்னு சொல்லிட்டு, நீங்க போய் அவங்களோட சீர்பொருந்திராதீங்க. அவங்களோட போய் உடன் பங்காளிகளா மாறிறாதீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நெறைய நடக்குது. ஒரு பெண் பிள்ளை, ஆண் பிள்ளைய பார்த்து ஏதாவது ஒரு லவ்வுன்ற பேர்ல பாவத்துல போய் விழும்போது, அந்த பொண்ணு என்ன நினைக்குது? நான் ஆண்டவருக்குள்ள பலப்பட்டுருக்கேன். அதனால அந்த பையன நான் என்ன பண்ணிடுவேன்? சீர்பொருந்த பண்ணிருவேன். கடைசியில சீர்பொருந்த பண்றதும் இல்ல. கடைசியில 2 பேர் வாழ்க்கையும் வீணா போகுது. தேவ சித்தத்த மீறி போகுது. ஆனா, என்ன பொறுத்தளவு ஒரு ஆண்டவரால் நடத்தப்படுகிற, உண்மையாய் ஆண்டவருக்காய் வாழ்கிற ஒரு ஆவிக்குரிய பெண், கண்டிப்பா இப்படி ஒரு பாதையில போக மாட்டா. அத என்னால உறுதியா சொல்ல முடியும். பையனா இருந்தாலும் சரி. ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். முதல்ல அந்த எண்ணமே வராது. அப்புறம் எங்க சீர்பொருந்த பண்ண போறது? அப்போ வராது. கொஞ்சம் அரைகுறையா இருக்கிறது தான் இந்த மாதிரி வேலி தாண்டுதல்லாம் இருக்கும். ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, "நீ எப்பேர்ப்பட்ட ஆளா வேணா இருப்பா. ஆனா என்ன பண்ணாத, நீ போய் அங்க களவிடாத. நீ போயிட்டு அங்க உடன் பங்காளியா மாறிறாத. புத்தி சொல்லு, எல்லாம் பண்ணு, எல்லாவற்றையும் சொல்லி நடத்து. அதற்காக நான் அவனோடு அப்படியே ஒன்றிக்கிறேன்னு சொல்லி, நீ உன்னை இழந்துறாத. அதிலேயும் எச்சரிக்கையா இரு" அப்படின்றார். "உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. இந்த இடத்துலயும் நாம தவறி போயிடுறோம். ஏதாவது ஒரு குற்றம் பண்ணியிருக்காங்க, ஏதாவது ஒரு பாவம் பண்ணிட்டாங்க, ஏதோ வேதத்துக்கு விரோதமா, புறம்பா ஏதோ ஒரு காரியத்த செய்துட்டாங்க. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்த செய்துட்டாங்கன்னா, அத பொத்தாம் பொதுவா, பொதுவுல எல்லாரும் பார்க்குற மாரி, அவமானப்படுத்துற மாதிரி போய் சொல்லாத. தனிமையில, அதுவும் நீயும் அவனும் தனிமையில இருக்கும்போது, அவனுக்கு என்ன பண்ணு நீ? அத உணர்த்து. அப்படி உணர்த்தும்போது, அவன் உனக்கு செவி கொடுத்தால், உன் சகோதரனை ஆதாயப்படுத்திக் கொண்டாய். எவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு பார்த்தீங்களா? அப்படி உணர்த்தும்போது, அவனுடைய ஆத்துமா ஆதாயம் பண்ணப்படுகிறதுங்கிறாரு. இதே ஒரு பொது வழியில பேசுனா, எல்லாரும் பார்க்கும்போது பேசுனா, அது ஒரு அவமானமா கருதி, அந்த ஆத்துமா ஆதாயப்படாமல் போக காரணமாகும். அந்த பழி நம் தலையின் மீது சுமரும். வசனம் இருக்குல்ல, அவனுடைய இரத்தப் பழி நம் தலையின் மீது சுமரும். நாளைக்கு அவன் ஒருவேள நரகத்துக்கு போனா, நான் ஆத்தும ஆதாயம் பண்றதுல தவற விட்டதினால, அவனுடைய இரத்தப் பழி என் தலையின் மீது சுமரும். வசனம் அப்படிதான் சொல்லுது. அதனால பொது வழியில அவமானப்படுத்துற விதமா, அவமானப்படுகிற விதமா போய் நீங்க சொல்லாம, தனியா கூப்பிட்டு சொல்லுங்க. ஆனா கண்டிப்பா சொல்லணும். சொல்லாம மட்டும் இருக்கக்கூடாது. தவறுன்னு ஒண்ணு தெரிஞ்சா, வேதத்துக்கு புறம்பானதுன்னு தெரிஞ்சா, இயேசு கிறிஸ்து விரும்பலன்னு தெரிஞ்சா, வெறுக்கிறதுன்னு தெரிஞ்சா, அருவருக்கிறதுன்னு தெரிஞ்சா, கண்டிப்பா சொல்லணும்.
தனியா சொல்லுங்க. அப்படின்னு கேட்கலன்னா, அதுக்கப்புறம் ஆண்டவருடைய பாடு. அது ஆண்டவர் அதான் சொல்றாரு. "நீ சொல்ல வேண்டியத சொல்லிருப்பா. அதுக்கப்புறம் நாளைக்கு அவன் நரகத்துக்கு போனா, அந்த இரத்த பழி உன் தலை மீது சுமராது. அவனுடைய பழி அவன் தலையில சுமந்துரும். ஆனா, நீ சொல்லாம மட்டும் இருந்துறாத." அப்படிங்கிறது தான் இங்க சொல்றாரு. இந்த வசனத்தின் உட்கருத்தே அதுதான். புத்தி சொல்லணும். புத்தி சொல்லாம மட்டும் இருக்கக்கூடாது. ஆனா, அத எந்த விதத்தில சொல்லணும், எந்த நிலைப்பாட்டில சொல்லணுங்கிறத ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு. அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். பேர்ப்பட்ட விஷயத்த ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார். சத்துருவானாலும் அது செய்ய வேண்டியத செய்ப்பா. அவன் என் எதிரி. அவன் கூட நான் பேச மாட்டேன். அவனுக்கு எனக்கு ஒண்ணும் இல்ல. சாவு வாழ்வு இல்ல. அது இல்ல, இது இல்ல. இதெல்லாம் வேண்டாம். உன்னால முடிஞ்சத அவனுக்கு செய். அத நான் பார்த்துட்டு இருக்கேன். அக்கினி தழல அவன் தலையில் வந்து குவிப்பாய்ன்னு ஆண்டவர் சொல்றாரு. எவ்வளோ பெரிய காரியம். இப்போ கிறிஸ்தவர்கள அடக்கி ஒடுக்குறவங்க மத்தியில, அவங்க இன்னைக்கு சத்துருக்களா தான் இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்களுக்கு விரோதமா எழும்பி, அவங்கள காயப்படுத்தி, துன்பப்படுத்தி, கொலை செய்து, நெறைய விஷயங்கள செய்து, அவங்கள வாழ விடாம பண்ணி, வட மாநிலங்கள்லாம் ரொம்ப அதிகமா நடந்துட்டுருக்கு. அப்படிப்பட்டவர்கள பார்த்தா கூட, அவங்களுக்கு நீங்க நல்லத செய்யுங்க. ஆனா, அவங்க செஞ்சதுக்கு, அவங்க தலையில நீங்க அக்கினி தழல குவிப்பீங்கன்னு ஆண்டவர் சொல்றார். நீங்க செய்றது என்னவோ நல்லது தான். நான் பார்த்துட்டு இருக்கேன்ல. நியாயாதிபதி நான் பார்த்துட்டு இருக்கேன்ல. அதுக்கான பதில நான் தருவேன். அப்படின்றார். விஷயம் ஒண்ணுதான். சகோதரர்களா எண்ணி புத்தி சொல்லணும். அப்படி சொன்னா தான் ஆத்துமாக்கள ஆதாயம் பண்ண முடியும். ஆனா அநேக நேரங்கள்ல நாம அந்த இடத்துல தவறிர்றோம். அது பார்க்கும்போது நமக்கு கோவமா தான் வருது. ஏன் இவங்க இப்படி இருக்கிறாங்க? இந்த மாதிரி அநியாயம் பண்றாங்களே, அக்கிரமம் பண்றாங்களே, இப்படி வாழ்றாங்களே, இப்படி துணிகரமா வாழ்றாங்களே, முரட்டாட்டமா வாழ்றாங்களே, இவ்வளவு ஒரு வைராக்கியத்துடன் இருக்கிறாங்களே, இவங்கலாம் என்ன பண்ண போறாங்க? இவங்கலாம் நரகத்துக்கே பரலோகத்துக்கே வரப்போறதில்ல. இவங்க கண்டிப்பா நரகத்துக்கு தான் போறாங்க. அந்த மாதிரி எண்ணம்லாம் நமக்கு தோன்றியிருக்கலாம், தோன்றிக் கொண்டே இருக்கலாம். அதை எல்லாவற்றையும் நீக்கி போட்டு, கர்த்தர் நமக்கு சொல்றது, "அவன சத்துருவா எண்ணாத. அவனுக்காக என்ன பண்ணு? நீ ஆண்டவரிடத்துல மன்றாடி, அந்த ஞானத்த பெற்றுக்கொண்டு, அவனுக்கு புத்தி சொல்லு. கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அந்த ஆத்துமா ஆதாயமாக்கப்படும்" என்று சொல்றார். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.